இதை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இன்னும் 100 ஆண்டுகளில் நாம் நம் குடும்பத்தினர் நண்பர்கள் அனைவரும் புதைக்கவோ எரிக்கவோ பட்டிருப்போம். நாம் வியர்வை சிந்தி ரத்தம் சொட்ட உடைத்து கட்டிய வீட்டில் அந்நியர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாம் பாடுபட்டு சேர்த்த நிலம் சொத்து பொருள் அனைத்தும் வேறு யாருக்கோ சொந்தமாகி இருக்கும். நாம் ஆடம்பரமாக மிக பெரும் பணம் போட்டு வாங்கிய கார் பழைய இத்துப்போன ஈயமாகி இருக்கும். நாம் நமக்காக நம் குடும்பத்தினருக்காக ஆசை ஆசையாக பார்த்து வாங்கிய நகைகள் உருக்கப்பட்டு வேறு வடிவத்தில் யாரோ அணிந்திருப்பார்கள். நாம் இன்று சொந்தம் கொண்டாடும் அனைத்து உடைமைகளும் வேறு யாருக்கோ கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது தூக்கி எறியப்பட்டிருக்கும் அல்லது அழிக்கப்பட்டிருக்கும். நம் வருங்கால சந்ததியருக்கு நாம் யார் என்பதே தெரியாது. தெரிந்தாலும் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள். நம்மில் எத்தனை பேருக்கு நம் தாத்தாவின் அப்பா பெயர் தெரியும்? அதை போலத்தான் நாம் இறந்த பிறகு சில வருடங்கள் நினைவு கூறப்படுவோம். பின் சில வருடங்கள் புகைப்படமாக ஏதோ ஒரு சுவற்றின் மூலையில் தொங்கிக் கொண்டிருப்போம். அதுவும் சில நாட்களில் அகற்றப்படும். நமது வரலாறு புகைப்படங்கள் செயல்கள் அனைத்தும் சான்றின்றி மறைந்துவிடும். நாம் நினைவுகளாக கூட இருக்க மாட்டோம். தினமும் எதையோ துரத்தி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் ஓய்வெடுத்து நான் மேலே சொன்னவற்றை தீவிரமாக சிந்தித்து பார்த்தால் இன்று நம் மனதை குழப்பும் 99% கவலைகள் தேவையற்றவை என்று நமக்கு புரியும். தினமும் இதை சிந்தித்தால் நம் வாழ்க்கை குறித்த அணுகுமுறைகள் எண்ணங்கள் மாறும். நம் வாழ்க்கையை வித்தியாசமாக அணுகலாம். இன்னும் நிறைய சுதந்திரத்தோடு வாழ்க்கையை அனுபவிக்கலாம். வாழ்க்கை அழகானது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்.